Hello students, welcome to my channel. பயிற்சி 6.1 8ஆம் வகுப்பு பார்த்துட்ருக்கோம். 8வது சம் பாருங்க. பயிற்சி 6.1ல் 8வது சம் பாருங்க. குமரனின் மாத குடும்பச் செலவு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு நமக்கு டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வட்ட விளக்கப்படம் வந்துட்டு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த 3 கொஷினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிள்ஸில் எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ நமக்கு சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு கூட்டினா நமக்கு 100 தான் வரும். அப்படி கூட்டி பாருங்கள். 10 0 10 இதெல்லாமே கூட்டினா நமக்கு 100 கிடைக்குதா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மையக்கோணம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 50 / 100 இன்ட்டு மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 360ஆல் பெருக்கணும். ஸோ டிகிரினால். சரிங்களா. நம்ம ஏற்கனவே வந்துட்டு 6வது 7வது கணக்கு பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சா. இல்லை 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 1 10 10 5 10 50. இப்போ 5 × 36 36 இன்ட்டு நான் தனியாக எழுதி காட்டுறேன். 36 6 30 3 வந்து பார்த்திங்கன்னா 36 3 15 3 18 180. இது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி. சரிங்களா. அதே மாதிரி தான் இதுக்கும் 20 / 100 இன்ட்டு 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. 1 10 10 2 10 20. ஸோ 36 × 2 72 டிகிரி. சரிங்களா. அடுத்து 15 /100 இன்ட்டு 360. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். இப்போ வந்துட்டு 25 10 3 15 1 2 1 2 8 2 16. ஸோ 3 × 18 = 54 டிகிரி. சரிங்களா. அடுத்து பார்த்துக்கோங்க 5 /100 இன்ட்டு 360 டிகிரி. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 5 10 1 5 1 2 1 2 8 2 16. இது வந்துட்டு 18 டிகிரி. ஸோ இப்போ முதல்ல பார்த்த கணக்கு மாதிரியே தான் அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வரணும். 10 /100 இன்ட்டு 360. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வந்து 36 டிகிரி. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்தையுமே நமக்கு கூட்டும் பொழுது 360 டிகிரி கிடைக்கும். சரிங்களா. 360 டிகிரி. இப்போ நம்ம வட்ட விளக்கப்படம் வரையலாமா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மையப்புள்ளியில் வச்சுட்டு ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 180 டிகிரி உணவு. சரிங்களா. இப்போ இந்த 0லேருந்து 180 டிகிரி. இங்கே 0லேருந்து பாருங்கள், இங்கேருந்து 0லேருந்து தான் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து பாருங்கள், இங்கே நம்ம கரெக்டாக நேருக்கு நேர் கோடு. சரிங்களா. ஸோ இது வந்துட்டு உணவு. அதுக்கப்புறமா திருப்பி நம்ம இங்கே தானே நம்ம குறிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்த டிகிரி வந்துட்டு எங்கே குறிக்கணும் அப்படின்னா 72 டிகிரி. இங்கேருந்து பாருங்கள், இந்த 0லேருந்து பாருங்கள் உள்ள இந்த உள்ள இருக்கிற நம்பரை பாருங்கள் 72. குறிச்சாச்சா. 72. இது என்ன அப்படின்னா கல்விக்கு 72 டிகிரி. நம்ம இங்கே குறிக்க வந்துட்டோம் 180 டிகிரி. அதுக்கப்புறமா இங்கேருந்து கரெக்டாக வகைமானியை வந்துட்டு கரெக்டாக வச்சு பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும். அடுத்த டிகிரி வந்து 72லேருந்து நம்ம குறிக்கணும் 54 டிகிரியா. அடுத்து இங்கேருந்து 54 பாருங்கள் 1 2 3 4 54. ஐம்பத்தி 4 டிகிரி வாடகை. அடுத்துட்டு அங்கேருந்து பாருங்கள்
54 குறிச்சோம் இல்லையா, 54லேருந்து கரெக்டாக பாருங்கள், கீழேருந்து 18 டிகிரி சரிங்களா, உள்ளேருந்து 18. இங்கே 20க்கு முன்னாடி பாருங்கள், உள்ளே இருக்குது பார்த்தீங்களா 20, அந்த 20க்கு முன்னாடி பாருங்கள் 18. 1 2 18. 10லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 18. இங்கே கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 18. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம டிகிரிஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 18 டிகிரி போக்குவரத்து. திருப்பி நம்ம இங்கேருந்து நம்ம வச்சு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிற வந்துட்டு 36 டிகிரி. 40க்கு முன்னாடி பாருங்கள், கரெக்டாக கட்டுது பார்த்தீங்களா, 36 டிகிரி. ஸோ நம்ம சம் வந்து கரெக்டு. இதர செலவுகள். ஸோ நம்ம வட்ட விளக்கப்படமும் வரைஞ்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஷின் பாருங்கள், குமரன் வாடகைக்காக 6000 செலவு செய்தால் அவர் கல்விக்கு செய்யும் செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் வந்துட்டு குமரின் மொத்த மாத வருமானம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார். ஒன்றா பார்க்கலாமா? இப்போ மொத்த வருமானம் வாடகை பார்த்தீங்கன்னா 15%. 15% அப்படின்னாலே நமக்கு 15/100 அப்படின்னு எழுதிக்கணும் சரிங்களா. அடுத்து மொத்த வருமானம் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 6000 செலவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இங்கே எழுதிக்கணும். நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா, மொத்த வருமானம். ஸோ அந்த எக்ஸை இந்த பக்கம் வச்சுட்டு 6000 இங்கே அப்படியே தான் இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 × 100 டிவைடட் பை 15. ஏன்னா அது வந்து இந்த 15/100ன்றது இந்த பக்கம் வரும்போது 100/15 அப்படின்னு வந்துடும் சரிங்களா. 3 5 15, 5வது வாய்ப்பாடில் ஊற்றோம் அப்படின்னா 25 100. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு 3 3 3 6. ஸோ இந்த 3 0 மேலே வந்துடும். இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 40,000. ஸோ வந்துட்டு அவரோட மொத்த வருமானம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்வி வந்துட்டு 20%. 20% நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா கல்வி. ஆனால் எவ்வளவு அமௌண்ட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 20% அப்படின்னா 20/100 × 40,000. மொத்த வருமானம் இருக்குது இல்லையா, 40,000 இஸ் ஈக்குவல் டு 8,000 நமக்கு வரும். இந்த 2 0க்கும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 20 × 400 வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 2 8. இந்த 3 0 அப்படியே போட்டுருந்தாங்க. கல்வி வந்துட்டு 8,000 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த வருமானம் நமக்கு 2வது கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மேலே ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வந்துட்டு 40,000 நமக்கு மொத்த வருமானம். அடுத்து பார்த்திங்கன்னா கல்வியை விட உணவுக்கு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார். ஃபஸ்ட்டு வந்துட்டு கல்வியை விட உணவு பார்த்திங்கன்னா நமக்கு 50% கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த உணவுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சதவீதம் அப்படின்னாலே 50/100 × மொத்த வருமானமாக 40,000. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. 5 20. இந்த 3 0வும் அப்படியே எழுதிட வேண்டியது. 5 20. இந்த 3 0வையும் இங்கே எழுதிட வேண்டியதுதான். ஸோ 20,000. உணவுக்கு வந்துட்டு 20,000 சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா உணவுக்கு வந்துட்டு எவ்வளவு அதிகமாக செலவு செய்கிறார். இப்போ நம்ம உணவோட வந்துட்டு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு 20,000 கண்டுபிடிச்சிட்டோம். கல்வியை விட உணவுக்கு எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 20,000லேருந்து நம்ம 8,000 கழிக்கணும் சரிங்களா. கல்வியோட காசு வந்துட்டு 8,000, உணவுக்கு வந்து 20,000. அதுலேருந்து இதை கழிச்சோம்னா 12,000. கல்வியை விட உணவுக்கு 12,000 அதிகமாக குமரன் செலவு செய்கிறார். இதோட இந்த சம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.